no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பெண்களுக்கு இலவச பேருந்து, ஆண்களுக்கு இலவச பேருந்துன்ட்டாரு. இந்த மாதிரி இன்னும் சிலதெல்லாம் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த அறிவிப்பை? முதற்கட்ட வாக்குறுதியா கொடுத்திருக்காரு தேர்தல் நேரத்துல. விஜய் காங்கிரஸ் கூட்டணி உருவானால் திமுக தன்னுடைய வேலையை ஆரம்பித்தது. எப்படி? சிதம்பரம் மூலம் காங்கிரஸே உடைக்கப்படும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆந்திராவில் ஆட்சி போச்சு, இப்போ தெலுங்கானாவில் ஆட்சி பிடிச்சிட்டோம், கர்நாடகாவில் ஆட்சி பிடிச்சாச்சு, இனி கேரளாவிலையும் ஆட்சி பிடிச்சது, சுற்றி காங்கிரஸ் ஆட்சி வந்துருச்சு. தமிழ்நாட்டிலையும் நமக்கு வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டிலையும் வாய்ப்பு இருக்கு. கவுன்சிலருக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இந்தியாவுக்கே வழிகாட்டி கருணாநிதி தான். தத்துவங்களின் தலைவன் காரல் மார்க்ஸ், தவறுகளின் தலைவன் கருணாநிதி. திமுக எதிர்ப்பு தான். அப்போ இதுதான். அப்போ கருணாநிதி எவ்வளவு தவறான மனிதர் பாருங்க. கருணாநிதி தவறான மனிதர். கட்சிக்குள்ள இருக்கிற அத்தனை பேருமே திமுக இருக்கிறவன் தான் வைக்க கூட வந்தான், திமுக இருக்கிறவன் தான் விஜயகாந்த் கூட வந்தான், திமுக இருக்கிறவன் தான் அண்ணாதிமுக எம்ஜிஆர் கூட வந்தான். அவ்வளோ எங்கிருந்து வந்தான்? திமுக. அப்போ கருணாநிதி தவறுகளின் தலைவர் கருணாநிதி. அதாவது பிரவீன் சக்கரவர்த்தி உடைய கனவே எப்படியாவது காங்கிரஸை உடைச்சு எடுத்துடணும் திமுக விட்டு இருந்து. நம்ம பிடிஎல் பழனிவேல் தியாகராஜனை உடைச்சு எடுத்து அவர் அவருடைய அரசியலை முடிச்சு விட்டார் பிரவீன் சக்கரவர்த்தி. ஆமா, அவர் தான் இந்த டேப் ரிலீஸ் பண்ணது, ஆடியோவை யதார்த்தமா பேசுறாரு. வீட்டில் கூப்பிட்டு விருந்து வச்சு பேசினா விருந்தே மருந்தாகி போச்சு. ப. சிதம்பரம் தலைமையில மீண்டும் ஜனநாயக பேரவை உடைப்பதற்கு தயார் நிலையில் இருக்கு. இது ராகுலுக்கு கொடுக்கிற ஒரு செய்தி, எச்சரிக்கை. ஒழுங்கா கூட்டணி வந்துரு, இல்லைன்னா கட்சியை உடைச்சு. திமுக அந்த வேலையை பண்ணிடுவாங்களா? 100%. திமுக எத்தனை கட்சியை உடைச்சிருக்கு சார். கம்யூனிஸ்ட் எல்லாம் காணாமே போச்சு சார். பொங்கல் விழா, இதுல திரிஷா மீனாட்ட உதவி கேட்டதாக ஒரு செய்தி. ஏன்னா எல் முருகன் தான் வீட்டில் தான் பொங்க வச்சாங்க. இப்போ தயவு செய்து விஜய்க்கு ஆதரவு கரம் நீட்டுங்கள். ஏன்னா இப்போ கலா மாஸ்டரும் மீனாவும் எல் முருகனுக்கு ரொம்ப நெருக்கம். ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றவாறுகளோடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பாண்டியன் சார், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி என்ன முடிவெடுக்க போகிறது அப்படின்ற பேசுறதுக்காக தான் நான் அழைச்சேன். ஆனா சற்று முன்னாடி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எம்ஜிஆருடைய பிறந்தநாள் விழா இன்றைய நாளில் அவருக்கு மரியாதை செலுத்திவிட்டு அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையும் ஒரு 5 முக்கியமான முதல் கட்ட தேர்தல் வாக்குறுதியும் கொடுத்திருக்காரு. அதுல பரபரப்பா சில விஷயங்கள்லாம் இப்ப பேசு பொருளா இருக்கு. மகளிருக்கு ஏற்கனவே 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்களா, அந்த 1000 ரூபாயை 2000 ரூபாய் கொடுப்பன்றாரு. அதற்கு குலவிளக்கு திட்டம் அப்படின்ற பெயரை வச்சிருக்காரு. அதே போல பெண்களுக்கு இலவச பேருந்து, ஆண்களுக்கு இலவச பேருந்துன்ட்டாரு. இந்த மாதிரி இன்னும் சிலதெல்லாம் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த அறிவிப்பை? முதற்கட்ட வாக்குறுதியா கொடுத்திருக்காரு தேர்தல் நேரத்துல. இல்லை, இப்போ திமுகவை பொறுத்தவரை திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு பழைய அரசியல் இலவசங்களை திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்ட 505 வாக்குறுதிகள் இதெல்லாம் என்ன ஆனது என்றே தெரியவில்லை. சரி, ஆமாம். இப்போ எடப்பாடிக்கு மீண்டும் எப்படி ஆட்சி அதிகாரத்தை பிடித்து விட வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய ஒரு நெருடல். இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, பாஜகவுடைய ஆதரவு, பாஜக விஜயை கொண்டு வருவதற்கான கடினமான முயற்சி, இத்தனையும் எடப்பாடியை மிகப்பெரிய உற்சாகத்துக்கு தள்ளியிருக்கு. சரி, உற்சாகத்துக்கு தள்ளியதனுடைய விளைவு அவர் அனைத்து இலவசங்களும் திமுக எதை சொல்லுகிறதோ அதை விட 2 மடங்கு இலவசங்களை கொடுப்பதாக வாக்குறுதி கொடுப்பார். இதெல்லாம் தேர்தல் வரைக்கும் நடக்கும். நீங்கள் ஆண்களுக்கும் இலவச பேருந்துனா பஸ்ஸில் ஆண்கள் பெண்கள் தான் போவான்.
அப்போ குழந்தைகளுக்கு டிக்கெட் வாங்குறதா? நீங்கள் அதிகாரிகள் இப்படி ஐஏஎஸ் அதிகாரிகள் முட்டாள்கள்னு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், வேதனையோடு சொல்கிறேன். தாயில்லாத அந்த குழந்தைக்கு பள்ளிக்கூடத்தில் 75,000 வருடம் கருணை தொகை. ஒன்றும் தாய் இல்லை, இல்லை தந்தை இல்லை, இப்படி ரெண்டு பேருமே இல்லாதவர்களுக்கு எந்த உதவியும் இல்லை. ஒரு வேதனையோடு ஒரு ஆசிரியர் இதை பதிவு பண்ணார். அப்போ அதாவது அப்பா இல்லைன்னா அந்த குழந்தைக்கு 75,000 வருஷம், அம்மா இல்லைனாலும் 75,000. ஆமா, அம்மா 2 பேரும் இல்லாத குழந்தைக்கு ஒன்றும் இல்லை. என்ன சார் இது குடும்பம் பாருங்க. இந்த அதிகாரிகள் திருடுவதில் மட்டுமே கவனம் செலுத்துகிறார்கள். அதிக அரசியல்வாதிக்கு திருடி கொடுக்கறதே இந்த அதிகாரிகள் தான். நான் பாருங்க, எடப்பாடி பழனிசாமி பாரபட்சம் இல்லாம 2 பேரும் ஃப்ரீயா போங்க, 2 பேரும் ஃப்ரீயா போட்டார். அப்போ பஸ்ஸே எல்லாம் ஃப்ரீ தான். இப்பவே 4,500 பஸ்ஸுக்கு இது இல்லாம, எது உதிரி பொருட்கள் இல்லாம நின்று கிடக்கு, ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லாம 70% ஆட்களை வைத்து தான் 30% பணியாளர்கள் வேலைகள் வாங்கப்படுகிறது. 30 பேர் ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ அந்த 70% வேலை ஆட்கள் தான் 100% ஆட்களை உடைய வேலைகளை செய்கிறார்கள். நீங்க பஸ்ஸில் இப்போ கண்டக்டர் எல்லாம் பஸ் ஓடுது, டிரைவர் மட்டும் தான் இருக்கு. அது இடைநில்லா பேருந்து. இடை நின்னாலும் அதான் பேருந்து. இப்போ கண்டக்டர் அப்ப எப்படி டிக்கெட் எப்படி வாங்குவாங்க? டிக்கெட்டு பூட்டிடுவாங்க, அவ்வளவுதான். அதான் சார் ஏற நேரத்துக்கு அது வந்து சார் அது வந்து அந்த மாதிரி இருக்கு சார். இல்ல அப்போ பஸ் வந்து காலியா இருந்ததுன்னா ஃபுல்லா ஏறாது. ஒரு 60 டிக்கெட் போற பஸ்ல ஒரு 20 டிக்கெட் 10 டிக்கெட் காலியா இருக்குன்னு வச்சுங்க. அது வழியில டிரைவர் ஏத்திக்கிட்டு அங்க இருக்கிற யாரையோ ஒருத்தர் மூலமா அவர் டிக்கெட் போடுறாரு. அதெல்லாம் நடந்து பேசஞ்சர் டிக்கெட் போடுறாங்க. பேசஞ்சர் இல்ல சார். இல்லங்க, அதாவது இதுல கொடுமை என்ன கேட்டுங்க, புதுசா கேட்டுங்க. இப்போ கார்பரேஷன்ல டெம்பரவரி வேலைக்கு போகணும்னா கண்டக்டர் லைசன்ஸ் இருக்கணும், டிரைவர் லைசன்ஸ் இருக்கணும். ரெண்டும் ஒரே ஆளுக்கு 2 இருக்கணும். இது தேவையான கண்டக்டரா மாறிக்க இல்ல டிரைவரா மாறிக்க. கொஞ்ச நாளுக்காச்சும் நீங்க மெக்கானிக்கா மாறிக்க. நீங்க பழுது பார்த்து இதுல வாங்கியிருக்கிறது பாலிடெக்னிக்ல சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். இப்படியே போனா எங்க கொண்டு போய் சாய்க்க போறாங்க. இந்த திராவிட அரசுகளை பாருங்க. ஒரு இதுவும் வந்து டெம்பரவரி தான், பர்மனன்ட் கிடையாது. என்ன பஸ் நம்பி ஏறலாமா வேணாமா? இல்ல, இதுவும் டெம்பரவரி தான். நானே பஸ்ஸில் போகும்போது டிரைவர் என்ன சொன்னார், எது அமுத்தினாலும் வேலை செய்ய மாட்டேங்குது. அப்போ நான் சிரிக்கிறக்கா சொல்லிங்க, பஸ் நம்பர் வரைக்கும் நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டேன், என்ன ஸ்பேர்ஸே இல்லை, வண்டி ஓட்டினா நான் எப்படி தான் ஓட்டுறது, எதுவுமே ரிப்பேர் பண்ணலை, பஸ்ஸை ஓட்டிகிட்டு போனால் நான் எப்படி ஓட்டுறது? வேதனையோடு ஒரு ஓட்டுநர் பதிவு பண்ண வார்த்தை. உங்ககிட்ட சொல்ல சொன்னாரா போயிட்டு? ஆமாம், யார்கிட்ட போய் சொல்கிறது? முதலமைச்சர் தான் போய் சொல்லணும். இப்படி ஆதன் வழியா. சரி, 4,500 பஸ்ஸு உதிரி பாகங்கள் பர்ச்சேஸ் பண்ணப்படாமல் எங்கே நிற்குது? டெப்போவில் நிற்குது. ஒரு பஸ்ஸுக்கு 17,000 ரூபா வாடகைக்கு லைலன் கம்பெனியிலிருந்து நீங்கள் பேட்டரி பஸ் எடுத்திருக்காங்க. 17,000 ரூபாய்க்கு வருதானா? வரல. ஆனால் அரசு போனால் 17,000 ரூபா 14,500 ரூபா ஒரு நாளைக்கு கொடுத்துடணும். யாருக்கு? அசோக் லைலானுக்கு. கரெக்டா? ஆமாம். ஆனால் 14,000 வசூல் ஆகணும். ரெண்டாவது டீசல் இல்லை, டிரைவர் கண்டக்டருக்கு சம்பளம் கொடுக்கணுமா இல்லையா? இப்போ வசூல் ஆகலைன்னா நட்டம். அது வேற பெரிய சைஸ்ல போயினே இருக்கு சார் அந்த பஸ். ஆமாம், எலக்ட்ரிக் பஸ். ஆமாம். அப்போ இப்படி எல்லாமே திட்டமிடுதல் என்பதுல மிகப்பெரிய கவனக்குறைவு இருக்கு. நீங்க போன ஆட்சியில ஊழல் அதிகாரிகளை நான் நடவடிக்கை எடுப்பேன்னாரு. ஒரு அதிகாரி நடவடிக்கை எடுக்கல. இந்த பழைய அதிகாரிகள் பூரா இந்த ஆட்சிக்கு ஊழல் ஆட்சிக்கு ஒத்துழைக்கிறார்கள். நீங்க கார்பரேஷன்ல பிரகாஷ் ஐஏஎஸ், கார்த்திகேயன் ஐஏஎஸ், இவர்கள்லாம் வந்த உடனே இவர்களெல்லாம் நான் விசாரிப்பேன்னாரு. யாரு? முதலமைச்சர். ஆனா அவரை டிபார்ட்மெண்ட் மாத்தினாங்க. ஆமா. அப்புறம் விருதுநகர் ஐஏஎஸ் இருந்தாரா? எங்கேயோ மாவட்ட ஆட்சியர். இப்போ கார்த்திகேயன் கார்பரேஷனுக்கு வந்துட்டாங்க 2 பேர். வந்துட்டாங்க 2 பேர். ஆமா. ஏன்? நேருவுக்கு பழைய அதிகாரிலாம் வாங்கி கொடுத்து கட்டுப்படி ஆகல. இவர்கள் தான் வேலுமணிக்கு வாங்கி கொடுத்ததை அப்படியே நேருவுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ இவர் இந்த அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்றாரு. இதுக்கு நடுவில் ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல. என்ன காரணம்னா, இந்த அதிகாரிகளை வைத்து தான் இந்த அரசை ஓட்ட வேண்டியிருக்கு. சரி, நேரு எனக்கு இவர்கள் தான் வேணும்னு கேட்டு வாங்குறாரு. நீங்கள் சென்னாரெட்டி
ஒரு ஆளுநர் இருந்தார். அப்போது ஷீலா பிரியான்னு ஒரு தெலுங்கு பேசுகிற அதிகாரி தான் எனக்கு வேணும்னு ஆளுநர் மாளிகைக்கு அந்த அம்மாவை கேட்டு வாங்கிட்டு போனார். இதே போல தான் காரணம், அவர்களால் தான் ஆளுநர் மாளிகைக்கு வேண்டிய சில வேலைகளை, அதாவது ஃப்ளெக்சிபிள் வேலைகளை செய்ய முடியும் என்பதுதான் தமிழ்நாட்டு அரசியல். இதில் இப்போ தேர்தல் வாக்குறுதிகள் வாரி வாரி வழங்கப்படும், எல்லாரும் அள்ளி அள்ளி வீசப்படும். எடப்பாடி இதெல்லாம் சும்மா சாம்பிள் தாங்க, வெயிட் பண்ணுங்கன்றீங்க. இன்னும் திமுக இதை விட எக்ஸ்ட்ரா, இதை விட அதிகமாக வரும். இப்போ இவரே 2000 அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அவங்க 1000 ரூபாய் கொடுத்தது, இவர் 2000. அவங்க எப்படி ஒரு 3000 சொல்லுவாங்களா? ஆமா ஆமா ஆமா. விஜய் வேற என்ன சொல்ல போறாரு? விஜய் காரிய கமிட்டி கூட்டம் கூடுது டெல்லியில. ஆமா, காங்கிரஸ். இப்போ அதுக்கும் விஜய்க்கு என்ன இருக்கா? இப்போ காங்கிரஸை எப்படியாவது திமுகவிலிருந்து உடைத்து கொண்டு போக வேண்டும் என்பதுல ஒரு பெரிய குழு கடுமையா வேலை பார்க்குது. அதுல இப்போ என்ன நடக்குதுன்னா, காங்கிரஸ் தலைவர் ராகுல் கூடலூர் வந்தார், ஊட்டி கூடலூர். ஆமா, ராஜா அந்த தொகுதி எம்பி ஏ ராஜா நேர ஸ்டாலின் அங்க அனுப்பிச்சிட்டாரு, அவரை போய் பாருங்கன்னு. பொங்கல், பணியாரம், சீயம், வடை, ஏன் இப்படி செட்டிநாட்டு ஐட்டத்தை பூரா பார்சல் கட்டிட்டு ராஜா போயிட்டாரு. போய் இதை சாப்பிடுங்க. அப்போ கூட்டணி அப்புறம் பேசுறாங்க, இதை முதல்ல சாப்பிடுங்க. ஜடேகர் வந்து சொன்னாரா, ஏப்பா சோடங்கர்கிட்ட கூட்டணி பத்தி ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க, ஆனா தமிழ்நாட்டில் கூட்டணியை உடைப்பதற்கு பயங்கரமா சதி நடக்குதுன்னு. அதெல்லாம் தலைவர் பார்த்துக்குவார். இப்ப இந்த பணியாரத்தை சாப்பிடுவோம் இப்படி. அப்போ கூட்டணி உடைவதற்கான வாய்ப்புகளே இல்லை. அப்படி கூட்டணி உடைந்தாலும் இங்க மீண்டும் காங்கிரஸ் ஜனநாயக பேரவை உருவாவதற்கான பிளாட்ஃபார்ம் ரெடியா இருக்கு சிதம்பரம். என்னது, காங்கிரஸ்ல இன்னொரு கட்சியா? ஆமா, நீங்க காங்கிரஸ்ல இருந்து சிதம்பரம் வெளியே வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, ராஜீவ் காங்கிரஸ் வாழப்படி ஆரம்பிச்சாரு. ஆமா, இவர் ஆரம்பிச்சது காங்கிரஸ் ஜனநாயக பேரவை. காங்கிரஸுக்குள்ள ஜனநாயகமே இல்ல, அங்க ஜனநாயகம் இல்ல, இங்க ஜனநாயகம் இருக்கு. ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அதே போல எப்ப சார் இது வந்து 99, 98, 99 வாங்க. சிதம்பரம் தனியா ஆரம்பிச்சாரு. அப்புறம் போய் காங்கிரஸ்ல சேர்ந்துக்கினாரு. காங்கிரஸ்ல 2004 காங்கிரஸுக்கு நிதியமைச்சர் வேணும்னு மன்மோகன் சிங்கு என்ன ஒன்னே தெரியாது, எனக்கு வேணும், யாரு, சிதம்பரம் வேணும். சிதம்பரம் என்ன பண்ணாரு, ஒரு 1000 ஏக்கர் நிலம் மன்மோகன் சிங் மகளுக்கு கர்நாடகாவில் பச்சை பசேன்னு வாங்கி கொடுத்துட்டாரு. இதற்காக நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் வேணும்னு மன்மோகன் சிங் கிட்ட அடம்பிடித்து வாங்கக்கூடிய தகுதி சிதம்பரத்துக்கு வந்துருச்சு. அதன் பிறகுதான் காங்கிரஸ் உள்ள போயிட்டார். நீ மன்மோகன் சிங் இப்ப இருந்திருந்தாலும் காங்கிரசினுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர்தான். மன்மோகன் சிங் இல்லை இப்போ. அதனால இப்போ சிதம்பரமும் இல்லை. சிதம்பரம் மகன் கார்த்திக் சிதம்பரத்துக்கு சீட்டு வாங்குவதற்கு முட்டி மோதி போராடி வாங்க வேண்டியதா போச்சு. சரி, அப்போ ராகுல் பார்லிமெண்ட்ல கை கொடுக்குறான், கையை கொடுக்க மாட்டேன்னு போறாரு. அந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்களா? அப்போ சிதம்பரத்தினுடைய அரசியல், அண்டர்கிரவுண்ட் அரசியல், பல லட்சம் கோடி பல நாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்ட எல்லா புள்ளி விவரங்களையும் கேசி வேணுகோபால் ராகுல்கிட்ட கச்சிதமாக சொல்லிட்டார். சரி, சொன்ன பிறகு ராகுல் இல்லாத காங்கிரஸ் இல்லை, ஆனால் சிதம்பரம் இல்லாத காங்கிரஸ் இருக்கும். என்ன சார் இப்ப காங்கிரஸ் ரெண்டா உடைய போதா? நீங்க விஜய் காங்கிரஸ் கூட்டணி உருவானால் திமுக தன்னுடைய வேலையை ஆரம்பித்து விடும். எப்படி? சிதம்பரம் மூலம் காங்கிரஸே உடைக்கப்படும். காங்கிரஸையே உடைக்கப்படும். இல்ல, அப்படி ஒரு முடிவு இன்று மாலை நடக்கக்கூடிய டெல்லி கூட்டத்தில் எடுப்பாங்களா? காங்கிரஸ் எடுக்கலைன்னா கூட்டணி உடையாது. அப்படி எடுத்தால் காங்கிரஸ் இரண்டாக பிளக்கும். காங்கிரஸ் விஜயோடு போறதுன்னு முடிவு எடுத்துட்டா ரெண்டா உடையும். ஒரு உடைக்கப்பட்ட காங்கிரஸுக்கு சிதம்பரம் தலைவர், சிதம்பரம் தலைமையிலான காங்கிரஸோடு கண்டிப்பா 20, 25 சட்டமன்ற உறுப்பினர்களை சீட்டை கொடுத்து நிக்க வச்சிருவாங்க. அப்ப 2 காங்கிரஸ் மோதும். அந்த காங்கிரஸ் இண்டிகேட் சிண்டிகேட் மாதிரி, அது வந்து ராகுல் காங்கிரஸ் ஆர், இது காங்கிரஸ் சிதம்பரம் சி காங்கிரஸ், அது ஆர் காங்கிரஸ். நீ காமராஜ் இருக்கிற போது இந்திரா காங்கிரஸ், இண்டிகேட் காமராஜ் காங்கிரஸ், 2 காங்கிரஸ். அதே போல எல்லாம் இன்று நடக்கிற காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் நாங்கள் இதெல்லாம் முடிவெடுக்க மாட்டோம்னு
ராஜாட்ட சொல்லி அனுப்பியிருக்காரு ராகுல். ம். ராகுல நாங்க திமுக தான் இருப்போம். திமுக ஏன்னா ஆ. அப்படி கூட்டணி உடைத்தால் ராகுலனுடைய பிரதமர் கனவே நனவா போயிடும். ஆனா நீங்க சில நாட்களுக்கு முன்னாடி என்னுடைய பேட்டியிலே சொல்லியிருந்தீங்க, மாப்பிள்ளை இங்க இருந்து அங்க போயிருந்தாரு, போகும்போது நாங்க கட்சி நடத்தணுமா வேணா வாப்பா போங்க அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதாகலாம் சொன்னீங்கல்ல. ஆமா ஆமா. இங்க ஆராசாக்கிட்டையும் அதான் சொல்லியிருக்காரு. ஆமா. ஆனாலும் இங்க மாணிக்கம் தாகூர் உட்பட பலர் வந்து பெரிய போரே பண்ணிட்டு இருக்காங்களே. தினம் காலையில எந்திரிச்சா ட்விட்டர்ல உட்காந்துடுறாரு சார் மாணிக்கம் தாகூர். இப்ப மாணிக் தாகூர் எல்லாம் கேசி பழனிசாமி உட்பட இந்த யூத் விங்கு இதெல்லாம் காங்கிரஸ் டவுசர் பாய்ஸ். கேசி வேணுகோபால். அப்போ கேசி வேணுகோபாலுக்கு எப்படியாவது கேரளாவில் சிஎம் ஆயிடணும்னு அவருக்கு ஒரு ஆசை. கேசி வேணுகோபால் ரமேஷ் சென்னிதாலாவுக்கும் அவருக்கு இப்போ டக்கப் பார் ஓடுது. இப்போ இந்த பாலிடிக்ஸுக்கு தமிழ்நாட்டில் தான் பிளாட்ஃபார்ம். தமிழ்நாட்டில் தான் பிளாட்ஃபார்ம். என்னன்னா தமிழர்கள் தான் தேவிகுளம், பீர்மேடு, பாலக்காடு பார்டரு, நீலகிரி அடிவாரம், அதே போல் இன்னும் டீப்பாக மூணாறு பகுதி தமிழர்கள் நிறைய டீ எஸ்டேட்டு லேபராக இருக்காங்க. அவர்கள் பூரா விஜய் ரசிகர்கள். அவர்கள் பூரா விஜய் கம்யூனிஸ்டாக இருக்காங்க. ஆனால் இப்போ எல்லாமே விஜய் ரசிகராக மாறிட்டாங்க. இப்போ 20 லட்சம் விஜய் ரசிகர்கள் கேசி வேணுகோபாலுக்கு வாக்களித்தால் கேசி வேணுகோபால் முதலமைச்சர் கனவு நனவாயிரும் நினைக்கிறார். சரி. இல்லை கேரளாவில் மக்கள் தொகை 2 கோடி பேர் தான், 2.5 தான் வரும். அப்போ அங்கே தமிழ்நாடு அரசியல் தான் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக் 3 அரசியலும் அங்கே பெரிய அரசியல். முஸ்லீம் லீக் எப்பவுமே ஒரு 10 எம்எல்ஏ ஜெயிப்பாங்க. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட். இதில் இந்த ஒரு 10 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் யார் ஆட்சி அமைக்கிறது. இப்போ விஜய் ரசிகர்கள் எங்கே இருக்கான்? நம்ம ஆட்கள் தான், எல்லாம் தமிழர்கள் தான். டீ எஸ்டேட் லேபர், இந்த பக்கம் தேனி மெட்டு பகுதியில், போடி மெட்டு பகுதியில் நம்ம ஆட்கள் தான் எல்லாமே. அப்போ இவர்கள் வாக்கு என்பது கேரளாவில் மிகப்பெரிய வாக்கு. இந்த வாக்கை கேசி வேணுகோபால் பெறுவதற்கு இங்கே கூட்டணி வைக்கணும்னு விருப்பப்படுறாரு. டிவிக்கோட ராகுல் மனநிலை என்ன சார்? ராகுல் கண்டிப்பாக இதை ஒத்துக்க மாட்டார். திமுகவோட தான் போகணும். ஏன்னா ஆனா மாணிக்கம் தாகூர் ட்வீட் போட்டு ஒரே வாக்குவாதம் எல்லாம் திமுகவோட நடத்திட்டு இருந்தாருல்ல, அது யாரோட சம்மதத்தோட நடத்திட்டு இருந்தாரு. அதே போல பிரவீன் சக்கரவர்த்தி அவர் ஒரு தனி ஒரு ஆவர்த்தனம் பண்ணியிருந்தாரு. இதெல்லாம் ராகுலின் அனுமதி இல்லாமலா செஞ்சிருப்பாங்க? இல்ல, எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. ஆனா வாய்ப்பு இல்ல சார். இங்க ஒரு திமுகவை சீண்டி பாக்குறாங்கன்னா இது திமுகவை உரைச்சி பார்க்கும்போது அவங்களுக்கு கோபம் வரும். இது ராகுல் அனுமதி இல்லாமலா செய்வாங்க அந்த கட்சியில? இல்லைங்க, அதாவது ராகுல் என்ன சொல்றாங்கன்னா, ஆந்திராவில் ஆட்சி போச்சு, இப்போ தெலுங்கானாவில் ஆட்சி பிடிச்சிட்டோம், ஆமா, கர்நாடகாவில் ஆட்சி பிடிச்சாச்சு, இனி கேரளாவிலையும் ஆட்சி பிடிச்சிடும், சுற்றி காங்கிரஸ் ஆட்சி வந்துருச்சு. தமிழ்நாட்டிலையும் நமக்கு வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டிலையும் வாய்ப்பு இருக்கு. கவுன்சிலருக்கு கூட வாய்ப்பு இல்லை காங்கிரஸ். சீரியஸா சொல்றேன். காங்கிரஸ் நீங்க அண்ணாதுரை அடித்த ஆணி இன்னைக்கு வரைக்கும் பிடுங்க முடியும் காங்கிரஸுக்கு. கருணாநிதி ஏன் 71 கூட்டணி வச்சுக்கிட்டாருன்னா, டெல்லியில் அரசியல் பண்ணணும். டெல்லியில் அரசியல் பண்ணலைன்னா உங்களுக்கு சர்க்காரியா கமிஷனை போல பல வழக்கு வந்துடும். இந்த சூத்திரத்தை இந்தியாவுக்கே சொல்லி கொடுத்தவர் கருணாநிதி தான். எப்பவுமே டெல்லி லாபியோடு இருக்கணும். ஏன்னா அமலாக்கத்துறை, ஐடி, வருமான வரித்துறை, அந்நிய செலாவணி மோசடி எல்லாம் டெல்லியில தான் இருக்கு. நம்ம செய்யறது பூரா 3 தான். அப்போ டெல்லி அனுசரணை இல்லாமல் நம்மளால அரசியலே பண்ண முடியாது. இப்போ தெரியுதா, பாஜக வந்த பிறகு பாஜக தான் அமலாக்கத்துறையை பயன்படுத்தி தான் இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களையும் ஆட்சிக்கு வருது. இதை கருணாநிதி அன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த ஃபார்முலாவை அவர் அன்னைக்கே கண்டுபிடிச்சி அலைன்ஸ் வச்சுக்கினார். இந்தியாவுக்கே வழிகாட்டி கருணாநிதி தான். தத்துவங்களின் தலைவன் காரல் மார்க்ஸ், தவறுகளின் தலைவன் கருணாநிதி தான். ஏங்க உங்க பழைய பாசம்னா ஏங்க இப்போ திமுக சரியா இருந்தா விஜய்கிட்ட போய் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. திமுக சரியாக இருந்தால் அதிமுகவே கிடையாது. திமுக சரியா இருந்தா விஜயகாந்த் கிடையாது, வைகோ கிடையாது, நீ பட்டியலை பூரா எடுங்க, யாருமே கிடையாது. திமுக சரியாக இல்லை என்ற காரணத்தினாலதான்
சீமானுக்கு கூட 40 லட்சம் வாக்கு கிடைக்குது. ஆமா. யா சீமான்ட்ட என்ன அரசியல் இருக்கு? திமுக எதிர்ப்பு தான். அப்போ இதுதான். அப்போ கருணாநிதி எவ்வளவு தவறான மனிதர் பாருங்க. கருணாநிதி தவறான மனிதர். கட்சிக்குள்ள இருக்கிற அத்தனை பேருமே திமுக இருக்கிறவன் தான் வைகோ கூட வந்தான், திமுக இருக்கிறவன் தான் விஜயகாந்த் கூட வந்தான், திமுக இருக்கிறவன் தான் அண்ணாதிமுக எம்ஜிஆர் கூட வந்தான். அவ்வளோ எங்க இருந்து வந்தான்? திமுக. அப்போ கருணாநிதி தவறுகளின் தலைவர் கருணாநிதி. காங்கிரஸ்க்கு வாங்க சார். இல்லைங்க, காங்கிரஸ் பேசும்போது திமுக பேசாம விட முடியாது. காங்கிரஸ் திமுகவும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். பிரிஞ்சிருவாங்க போல தெரியுது. இல்ல, பிரிய மாட்டாங்க. பிரிவதை போல நீங்க அதாவது பிரவீன் சக்கரவர்த்தி உடைய கனவே எப்படியாவது காங்கிரஸை உடைச்சு எடுத்துடணும் திமுக விட்டு இருந்து. நம்ம பிடிஎல் பழனிவேல் தியாகராஜனை உடைச்சு எடுத்து அவர் அவருடைய அரசியலை முடிச்சு விட்டார் பிரவீன் சக்கரவர்த்தி. ஆமா, அவர் தான் இந்த டேப் ரிலீஸ் பண்ணது, ஆடியோவை யதார்த்தமா பேசுறாரு. வீட்டில் கூப்பிட்டு விருந்து வச்சு பேசினா விருந்தே மருந்தாகி போச்சு, மருந்தாகி போச்சு. அதனாலதான் மாயவரத்துல பிரவீன் சக்கரவர்த்தி சீட்டு கேட்கிறாரு. சீட் கொடுக்கவே முடியாது. பிரவீன் சக்கரவர்த்தி சார் யார் சார்? அவருக்கும் தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இருக்கா? நம்ம ஊர்கார் தானே. பல பேருக்கு சம்பந்தமே இல்லாம தான் இங்க அரசியல். தமிழ்நாட்டு அரசியல வேட்டைக்காடா மாறிடுச்சா? ஐயா, அது திராவிட இயக்கம் வந்ததுல இருந்து வேட்டைக்காடா மாறிடுச்சு தமிழ்நாடு. யாருனாலும் வந்துக்கலாம், யாருனாலும் போய்க்கலாம். நீங்க ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை வைகோ, விஜயகாந்த், ஆந்திராவை சேர்ந்த பாஜக பொறுப்பாளர் முரளிதர் ராவ் 3 பேர் கூட்டணி வச்சு பேசுறாங்க. இந்த கூட்டணியில பாமக ஜி.கே. மணி இருக்காரு. 3 பேர் தெலுங்குலேயே பேசிக்கிறாங்க. யாராரு? முரளிதர் ராவ், வைகோ, விஜயகாந்த் 3 பேரும் எல்லாம் தெலுங்கு. இவர் உட்காந்து ஜி.கே. மணி உட்காந்து பார்த்துட்டே இருக்காரு. ராமதாஸ் என்னப்பா முடிவு பண்றாங்க என்னன்னே தெரியல ஐயா, எல்லாம் தெலுங்குலயே மாట్లాடு. என்னையா சொல்ற? ஆமா ஐயா, ஏண்டா தமிழ்நாட்டு தலைவிதி இவங்கிட்டயா இருக்கு? இனிமே இந்தி படிக்காத, என்ன படி? தெலுங்கு படி. இப்படிதான் அரசியல். எங்க அண்ணா இப்ப சீமான் கரெக்டான அரசியல் பண்றாரா? எங்க அண்ணன் சீமான் சரியான அரசியல் இப்ப பண்றாரா? சீமானுடைய மனைவி அக்கா கைல்விழி தாய்மொழி தெலுங்க. அடுத்து போவோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபியுடைய குடிமை எங்க இருக்கு? டெல்லியில. காங்கிரஸுடைய குடிமை எங்க இருக்கு? டெல்லியில. 2 பேரும் தான் இந்த திராவிட இயக்கத்தை கட்டுப்படுத்துகிறார்கள். பாஜக தான் எடப்பாடிக்கு உத்தரவு போடுது. பாஜக எடப்பாடிக்கு உத்தரவு போடுது. நயினாருக்கு பாஸ் எங்க இருக்காங்க? அமித்ஷா. அமித்ஷா வீட்டில் என்ன பேசுவாங்க? செந்தமிழும் சங்கத்தமிழுமா பேசுவாங்க? அதெல்லாம் கிடையாது. அப்போ இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் என்பது டெல்லியால் தீர்மானிக்கப்படுகிறது. இப்போ முருகன் வீட்டில் பொங்கல் நடந்தது. எல்முருகன் வீட்டில் பொங்கலுக்கு வந்தது அத்தனை பேர் யாரு? எல்லாம் இந்திக்காரங்க. அப்போ பொங்கல் வைப்பவர் தான் தமிழ், பொங்கல் சாப்பிடுறவங்க பூரா எல்லாம் இந்திக்காரங்க. நம்ம பராசக்தி டீம் எல்லாம் அங்கே போயிருந்தாங்க சார். அதான் ரெய்டு வந்துடும், டெல்லிக்கு வந்துரு. ரெய்டு வந்துடும், டெல்லிக்கு வந்துரு. இதுதான். அப்போ டெல்லி அதிகாரம் புரியுதா? நம்ம தலைவிதி எங்க இருக்குன்னு புரியுதா? டெல்லி தான். பெரியார் தான் சொல்லுவாரு, டெல்லியோட இளவெடுக்க முடியலடா உங்களால. தமிழ்நாட்டின் தலைவிதி டெல்லி தான். நீங்க பெரியார்கிட்ட ஈழத்தமிழர்கள் தலைவர்கள் வர்றாங்க. நான் இது எப்போ பெரியார் உயிரோடு இருக்கிற காலத்துல, ஐயா சிங்களம் கூட சேர்ந்து வாழ முடியாதுயா, எப்படியாவது எங்களுக்கு தமிழ் ஈழம் வேணும், தனிநாடு வேணும்யா. அப்போ பெரியார் நேர்மையாக சொல்லியிருக்காரு, நடிக்கலாம் இல்லை. நானே இங்கே அடிமையாக கிடக்கிறேன், நானே டெல்லிக்கு அடிமையாக எந்த சட்டத்தை எவ்வளோ மக்களை திரட்டி, கோடிக்கு மக்களை திரட்டி போராடினாலும் அங்கே ஒரே சட்டத்தை போட்டு விட்டுறான் டெல்லியில். ஒரே கையெழுத்து. நான் என்னையா பண்ணுறது? அதனால நானே இங்கே அடிமையாக கிடக்கிறேன். ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படியா உதவ முடியும்? யதார்த்தமான பேச்சு. இங்கே இருக்கிற நான் வாங்கி கொடுத்துறேன், வா கிளம்பி வா, கள்ளத்துறை போட்டில் ஏறி வா, நான் உனக்கு நாடு வாங்கி தர்றேன், ஊடு கூட வாங்கி தர முடியாது. இப்படி தான் அரசியல். ஒரு 50 ஆண்டு கால அரசியல். 50 ஆண்டு காலம் அரசியல் முடிந்த பிறகு ஈழப்பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. அதாவது காங்கிரஸ் டிவிக்கோட போறாங்கன்னா திமுக காங்கிரஸையே 2ஆ உடைக்கும். ரெடியா ப. சிதம்பரம் தலைமையில மீண்டும் ஜனநாயக பேரவை உடைப்பதற்கு தயார் நிலையில் இருக்கு. இது ராகுல் கொடுக்கிற ஒரு செய்தி, எச்சரிக்கை. ஒழுங்கா கூட்டணி வந்துரு, இல்லைன்னா கட்சி உடைச்சிரு. திமுக அந்த வேலையை பண்ணிடுவாங்களா? 100%.
திமுக எத்தனை கட்சியை உடைச்சிருக்கு சார். கம்யூனிஸ்ட் எல்லாம் காணாமே போச்சு சார். சார் கம்யூனிசம் திமுகவோட பெரிய கட்சி இல்லை சார். திமுகவோட பெரிய கட்சி தான். தமிழ்நாட்டில் திமுக தான் கம்யூனிஸ்டுக்கே பெரிய கட்சி. ஆமா, கம்யூனிஸ்டுக்கே பெரிய பெரிய கட்சி. நீங்க அகில இந்தியா லெவல்ல கம்யூனிஸ்டுக்கு 5 சீட்டு தந்து போன பார்லிமெண்ட்ல. ஆமா, இதுல 5ல் திமுக கொடுக்கறது 4, கேரளாவில் ஒன்று 5 அவ்வளவுதான். அப்போ அகில இந்தியா கம்யூனிஸ்ட் கட்சிக்கே சிபிஐ 2, சிபிஎம் 2, 4 சீட்டு கொடுக்குற கட்சி எது? திமுக. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக எம்ஜிஆர் காலத்திலையும் சரி, ஜெயலலிதா காலத்திலையும் சரி, இந்த கட்சியில உடைக்கிற வேலையை எம்ஜிஆர் செய்ய மாட்டார், ஜெயலலிதாவும் செய்யாது. டிவிகோவோடு காங்கிரஸ் தலைவர்கள் யார் யார் பேசியிருக்காங்க சார் இதுக்கு முன்னாடி? பிரவீன் சக்கரவர்த்தி ஒத்துக்கிட்டார், ஆமா நான் விஜயை சந்திச்சேன் பேசினேன்னு. அதற்கு பிறகு கேசி வேணுகோபால் ஏதோ வந்ததாகவும் ஆனா அவர் சந்திக்காம போயிட்டதாகவும் சொல்றாங்க. இன்னும் யார் யாரெல்லாம் முற்பட்டாங்க? உண்மையிலே டிவிகோவோடு சேரணும்னு ஆசைப்படுறது யார் யாரு? நம்ம திருச்சி வேலுச்சாமி ஐயா முயற்சி பண்றாரு அவரு. ஆனா பட் அவர் சத்தம் அங்க மேல வரைக்கும் கேட்க மாட்டேங்குது. நான் கூட கேட்டேன், ஐயா நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது அப்படின்னு. அதெல்லாம் கேட்டுருச்சுன்றாரு அவர் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அப்படின்றாரு. என்ன டிவிகேவிலையும் ஆசைப்படுறாங்களா? விஜய் தரப்பு எதுவுமே கூட்டணி பேச்சுவார்த்தை பேசுற மாதிரியே தெரியலையா சார்? அவங்க யாராவது பேசிட்டு இருக்காங்களா? யாரு கூடயாவது இல்ல. அதாவது இந்த செய்திய காங்கிரஸ்காரர்கள் தான் கொளுத்தி போடுறாங்க. ஓகே, விஜயோடு நாங்க போவோம். ஏன்னா விஜய் ஆட்சியை பிடிச்சிருவாரு. 30% வாக்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கு. இருக்கா? மக்கள் தான் கேட்கணும். மக்களுக்கு தெரியணும்ல உங்களுக்கு. இல்ல, எனக்கு அதிகபட்சம் 10% வாய்ப்பு இருக்கு. 10% ஓட்டு இருக்கு. ஆமா ஆமா. சீமானுக்கு 7, 8. ஆமா சரி, குறைச்செல்லாம் சொல்லாதீங்க. சரி 7, 8. இந்த 7 8ங்க ஐயா. சரியா 8, 8 நொட்டு 8 அப்படியே அங்க போயிருச்சு. எங்க யாருக்கு? விஜய்கிட்ட போயிருச்சு. அதான் 10. எது சீமான் ஓட்டு ஃபுல்லாவே விஜய்க்கு போயிருச்சா? சீமான் ஓட்டு, விசிகா ஓட்டு, இப்படி திமுக, அதிமுக இளைஞர்கள் ஓட்டு, இந்த ஓட்டு பூரா விஜய்கிட்ட 60 லட்சம் வாக்கு விஜய்க்கு கேரண்டியா உண்டு. சரி, இந்த வாக்கு தான் யாரு விரும்புறா? பாஜக விரும்புது, காங்கிரஸ் விரும்புது, அதிமுக விரும்புது. திமுகவை தவிர மத்தவங்க எல்லாம் என் வீட்டுக்கு வா, உன் வீட்டுக்கு வா. இப்படி காரணம் இந்த 10% இருந்தால் அதிகாரத்துக்கு போயிடலாம், ஆட்சி அதிகாரத்துக்கு போயிடலாம். இந்த 10% தனியா நிக்கணும்னு திமுக விரும்புது. ஓகே, தனியா, அதாவது விஜய் தனியா நிக்கணும். என்ன செலவுக்கு நாங்க பாத்துக்கிறோம். எங்க துபாயில வச்சு நம்ம மலேசியா மாலிக், ஆமா மாலிக்கிட்ட முதலமைச்சரே துபாயில ஒரு மீட்டிங் பண்ணியிருக்காரு. டத்தோ மாலிக். ஆமா. அப்போ திமுக விஜய் யாரோடும் கூட்டணி சேர்ந்துடக்கூடாது, காங்கிரஸோடும் சேர்ந்துடக்கூடாது, அதிமுகவோடும் சேர்ந்துடக்கூடாது, பாஜக கட்டுப்பாடும் போயிடக்கூடாது. தனியா நில்லுங்கப்பா, நான் உங்களுக்கு எல்லா செலவும் நாங்க பாத்துக்கிறோம். இப்படி திமுகவை இறங்கி வந்துச்சு. காரணம் இப்போ எந்த பக்கம் பார்த்தாலும் 10% தான் பற்றாக்குறை. ஓகே, பற்றாக்குறை 10% யார்கிட்ட இருக்கு? விஜய் கிட்ட. ஒரு காலத்துல விஜய் காந்துட்டு இருந்தது. ஆமா, விஜய காந்துட்டு இருந்தது. அப்போ அவ்வளவு டிமாண்ட் அவருக்கு. ஆமா. இப்போ அந்த டிமாண்ட் யாருக்கு வந்துருச்சு? விஜய்க்கு வந்துருச்சு. விஜய் எந்த கூட்டணியில் சேருகிறாரோ அதுதான் வெற்றி கூட்டணி. ஆட்சிக்கு முன்பே ஜெயிச்சாச்சு. ஓகே, ஆட்சிக்கு முன்பே ஜெயிச்சாச்சு. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் நடக்கிற 23ஆம் தேதி மோடி மதுராந்தகம் வர்றாரு. ஆமா. மதுராந்தகத்துல விஜய் மேடையில் இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இருந்தாலும் அதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. பிக் பாஸ் அமித்ஷா அதுக்கான வேலை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அது கொஞ்சம் முன்ன பின்ன தாமதமாகுமே தவிர கண்டிப்பா விஜயும் மோடியும் ஒரே மேடையில் தோன்றுவார்கள். ஒரே மேடையில. அப்ப காங்கிரஸ் நிலைமை, காங்கிரஸை கழட்டி விட்டு தான் இங்க ஏற முடியும். காங்கிரஸுக்கு விஜய் அரசன் நம்பி புருஷன் விட்டு கணக்காயிடுமே அப்ப காங்கிரஸ். இல்லங்க, நான் சொல்றது கரெக்டா? 100% உண்டு. ஆனா அது அந்த முடிவை ராகுல் சோனியா எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்திரா காந்தி காலத்திலிருந்து 3 தலைமுறை நட்பு அது. ஆனா ஆட்சியில் பங்குன்ற கோஷம் அதிகமா இருக்கே சார் காங்கிரஸ் கிட்ட. இல்லங்க, காங்கிரஸ் டெல்லியிலேயே ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்குன்னு இப்போ வயநாடு முஸ்லீம் தயவுல தான் ராகுலே டெல்லிக்கு போயிருக்காரு. எங்க இல்ல இப்ப பிரியங்காவுக்கு வந்துருச்சு. இந்த முதல்ல பிள்ளையார் சொல்லி ராகுல் தானே. ஏன் உங்களுடைய ரேபரலி என்னாச்சு, யூபி என்னாச்சு, இப்படி பல கேள்வி இருக்கு. அதனால காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திமுகவை
எந்த சூழ்நிலையிலையும் கைவிடாது. ஓகே. இது எல்லாமே இது யாருடைய கேசி வேணுகோபால், ம். பிரவீன் சக்கரவர்த்தியுடைய ஆசையை தவிர ம். சோனியா காந்தி ராகுலுடைய ஆசை அல்ல. ஆமா, செல்வ பெருந்தகை ஆசையும் அது இல்ல. ஆமா ஆமா, செல்வ பெருந்தகை இப்ப மணல் ஓடிட்டு இருக்கு, சவுடு மண் ஓடிட்டு இருக்கு, ஸ்கிராப் ஓடிட்டு இருக்க, அப்புறம் எப்படி அவர் ஆசைப்படுவாரு? அவருக்கு இது 3 ஓடணும். அவர் காங்கிரஸ் தலைவர் சார். காங்கிரஸ்ல செஞ்ச சாதனையை பத்தி ஏதாவது சொல்லுங்களா? அவர் தலைவர் இதுதாங்க சாதனை. எது இந்த ஸ்கிராப் எல்லாம்? ஸ்கிராப் ஓடுது, சவுடு திமுக அண்ணா திமுக என்ன சாதனை? எல்லாம் மக்கள் தொண்டுக்கு வர்றாங்க. மக்கள் தொண்டுக்கு வந்தா எங்க போகணும்? ஆனா அவர் வந்து எம்எல்ஏ ஆசை எம்எல்ஏ நானு, ஒரு கட்சியின் தலைவர் நானு, என்னை நீங்க வந்து ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் கூப்பிடுறது இல்லைன்ட்டு கடிஞ்சுக்கிட்டாரு அதிகாரிகளை. பாத்தீங்களா? அதிகாரிகளை கடிச்சுக்குவாரு. ஏன் கட்சி தலைமை கண்டுக்கிறது இல்ல? போறது மாமூல் போயிட்டு தாயா இருக்கு. அவர் எங்கேயும் போக மாட்டாரியா? எங்கேயும் போக மாட்டார், இங்கேயே இருப்பார். விரட்டி விட்டா கூட போக மாட்டார். விரட்டி விட்டா கூட ப. சிதம்பரம் ஆள் தானே செல்வ பெருந்தகை. அது வரும்போது ப. சிதம்பரம் ஆளு, வந்த பிறகு ப. சிதம்பரம் இவர் ஆளாயிட்டாரு. இவரை நேர மல்லிகார்ஜுன கார்கே பிடிச்சிட்டாரு. எங்க சிதம்பரத்துக்கே இப்ப மல்லிகார்ஜுன கார்கே பிடிக்க முடியல. யார் பிடிச்சிட்டா? செல்வ பெருந்தகை. இல்ல குருவுக்கு மிஞ்சிய சிஷியம் தான். வழியை காமிச்சிங்கன்னா போதும், மேல போயிருவாங்க. ரூட்டை பிடிச்சிட்டாரு. ஆமா, நீங்க அரசியல்வாதிகள் எப்பவுமே ஒரு ஆளா காமிச்சீங்கன்னா போதும். அதோட அவங்கள பைகாட் பண்ணிட்டு அப்படி நீங்க அப்புறம் ஏப்பா என்ன நான் தானே காமிச்சேன், அது ஒரு காலத்துல. இப்ப நான் சொன்னா அவரு கேட்பாரு, என்ன அமாவாசை கால் படுது? ஆமா, அம்மட்டு இடம் இருக்கே, தள்ளி நின்ற கால் பட்டாலும் பரவாயில்ல, கால் உதைச்சாலும் பரவாயில்ல. இப்படிதான் அதான் அமாவாசை கதை தான். அரசியல் அமாவாசை தானே. நீங்க மணிவண்ணனும் சத்யராஜும் அரசியல் நடப்பது தானே எடுத்திருக்காங்க. வேற அதுவும் புது ரகசியமா இல்ல. டெல்லி லாபி என்பது டெல்லி, நீங்க எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர் ஒருத்தர், நான் சொல்றது ஒரு 30 வருஷ கதை, சித்திக்குன்னு இருக்கார், திருப்பூர் இருக்கார், இளைஞர் அணி தலைவர் காங்கிரஸ். அவருக்கு திருப்பூர் தொகுதி உறுதியாயிருச்சு. அவர் என்ன பண்றாரு, ஏறிட்டாரு, ரயில் ஏறிட்டார். அந்த அன்னைக்கெல்லாம் ரயில் தானே, ரயில் ஏறி வர்றதுக்குள்ள அவர் தொகுதி வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டாங்க. இவர் இங்க வந்து பாக்குறாரு, இவர் ஏறும்போது கேண்டிடேட், ரயில் இறங்கும் போது 3 நாள் கேண்டிடேட். இதுதான் தலைமை. காரணம் கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு ரூட்டை பிடிச்சி போய் எப்படியாவது கட்சி தலைமைக்கு நெருக்கமாயிருவாங்க. கூட்டிட்டு போன ஒரு ஆளு, முதல்ல இருக்கிற ஒரு ஆளு 2 பேருக்கு சம்மந்தம் இல்லாம இன்னொரு ஆள் பதவி வாங்கிடுவான். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அதான் நிலைமை. திமுக பொறுத்த வரைக்கும் அதான் நிலைமை. அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் அதான் நிலைமை. அரசியல் என்பதை எதுவும் நிரந்தரம் கிடையாது. அன்னைக்கு என்ன நிலையோ அதுதான் நிரந்தரம். இன்று மாலை நடக்கக்கூடிய கூட்டத்தில் திமுகவோட போலான்னு முடிவு பண்ணுவாங்க. 100% முடிவு. அப்படி டிவிகேவோடு போறாங்க அப்படின்னு முடிவானால் காங்கிரஸ் உடைக்கப்படும். காங்கிரஸ் உடைக்கப்படும். இந்த செய்தியில டெல்லிக்கு போய் சேர்ந்துருச்சு. டெல்லிக்கு சிதம்பரம் இப்ப பாராமுகமா வச்சிருக்காங்க. சிதம்பரத்தையும் கார்த்திக் சிதம்பரத்தையும். இப்ப கார்த்திக் சிதம்பரமும் எப்ப வேண்டுமானாலும் காங்கிரஸை உடைப்பதற்கு தயார் நிலையில் திமுகவால் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். திமுகவால். ஆமா ஆமா, திமுக தயவுல தான் அவரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனாரு. சிவகங்கை தொகுதியில அவரு பைனான்ஸ் மினிஸ்டர் ஆனார். இதுக்கு முழு காரணம் திமுக தான். அதை நன்றி விசுவாசத்தோடு ப. சிதம்பரம் நினைத்து பார்க்கிறார். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இன்னொரு முக்கியமான கேள்வி, மறுபடியும் திங்கட்கிழமை 19ஆம் தேதி திரு விஜய் அவர்களை சிபிஐல ஆஜராக சொல்லியிருக்காங்க. என்ன நடக்க போகுது சார்? மறுபடியும் வர சொல்லியிருக்காங்க. இல்ல அது அரசியல் தான், அதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்கு. நீங்க 3 பேரை 4 பேரை 2 நாள் விசாரிச்சாங்க. விஜய 1 நாள் விசாரிச்சாங்க. மீண்டும் விசாரணை நீடிப்பதற்கு காரணம், நீங்க இப்போ ஒரு ஐஜி தலைமையிலான ஒரு அதிகாரி தான் இப்ப விசாரிச்சிருக்காரு விஜய். இதுக்கு வந்து ஒரு எஸ்பி தலைமையிலான அதிகாரியும் போதும். ஏன்னா விஜய் மிரட்டப்படவில்லை, உருட்டப்படவில்லை, பக்குவமாக சொல்ல வைக்கப்படுகிறார். இதை நீங்க அரசியலாக சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கணும். அந்த முடிவு தவறான முடிவாக இருந்தால் உங்களுடைய பாதையும் தவறா போயிடும். பிஜேபியோட சேருன்றாங்க. வேற வழி. நீங்க சிபிஐ ஆபீஸ் நடத்துறாங்களா இல்ல கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க? நீங்க எல்லா மாநிலங்களையும் கூட்டணி பேச்சுவார்த்தை தாங்க. பாண்டிச்சேரியில பாஜக ஆட்சி எப்படி வந்தது? இப்ப இருக்கிற பாஜக எம்எல்ஏ ஜான்குமார், அவரோட மகன் ரிச்சர்டு ஜான்குமார் 2 பேருமே காங்கிரஸ் எம்எல்ஏக்கள். காங்கிரஸ் நாராயணசாமிக்கு தொகுதி விட்டு கொடுத்தவர் ஜான்குமார். பாஜக கூப்பிட்டாங்க, பாஜக ஆட்சி அமைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. கிரண்பேடி ஆளுநராக இருக்கும்போது முடிவு பண்ணாங்க. இன்கம் டேக்ஸ் கமிஷன் கூப்பிட்டாரு, ஜான்குமார் கூப்பிட்டாரு. காங்கிரஸ் ஆட்சி கவுத்துறோம், இப்போ ஆதரவை வாபஸ் வாங்கினாரு. ஆட்சி கவுந்து போச்சு. எது?
காங்கிரஸ் ஆட்சி கவுந்து போச்சு. ஆமா அடுத்து திமுக எம்எல்ஏ வெங்கடேஸ்வரன், அவர் தங்கம் நல்லெண்ணெய், ஆமா அவர் 40 கோடி ரூபா 50 கோடி ரூபா ஜிஎஸ்டி பாக்கி, அவரே கூப்பிட்டாங்க. 2 பேரும் வாபஸ் வாங்கிடணும். வாபஸ் வாங்கலினா 2 பேரும் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும். பாஜகவோட சேர்றியா சிறைக்கு போறியா, 2 ஒன்று தான். நாங்கள் பேச பாஜக சேர்ந்தாரோம். இன்னைக்கு 2 பேர் பாஜக எம்எல்ஏக்கள், ஆமா 3 பேர். மகன் எம்எல்ஏ ஆயிட்டார், ரிச்சர்ட் ஜான் குமார். ஆமா அப்போ இதுதான் அவங்க எல்லாம் இப்போ இவரோட நம்ம புது சார்லஸ் மார்டின் அவங்க பார்ட்டியோட நெருக்கமா இல்ல. இருக்காங்க. சார்லஸ் மார்டினுக்கு தலைவர் யாரு? அமித்ஷா. அமித்ஷா அவர் ஒரு தனி கட்சி இல்லையா? யாரு? ஏதோ எல்ஜேகேன்னு ஒரு எல்லா கட்சியும் வச்சிருக்காரு. லட்சிய ஜனநாயக கட்சி, ஜனநாயக கட்சி வச்சிருக்காரு. அமித்ஷா கூப்பிட்டுருக்காரு. தொலைச்சு பேசா போய் பாஜக சேர்ந்துக்க. நாங்களும் ஒரு கட்சி வச்சிருக்கோம், அது தெரியல உனக்கு? உன் கட்சி பூண்டு இணைச்சுக்க. பாஜக ஆட்சி அமைப்பதற்கு என்ன உதவி வேணுமோ அதை செஞ்சிடறோம் ஐயா. யார்? சார்லஸ் மார்டின். சார்லஸ் தூசு தட்டிட்டுமா? அப்படி இருக்கட்டும் ஐயா, நான் சேர்றேன். மாமனார் போனாரு, என்ன மருமகனை பண்றது சரியில்லை, ஒழுங்கா இருக்க சொல்லு. சரி, நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. நீ சொன்னா கேட்கலன்னா அப்புறம் நான் சொல்லிடுவேன் ஏன் பாதினியில. இப்படித்தான் அரசியல், இப்படித்தான். இப்போ பாண்டிச்சேரி இப்படி பாஜக ஆட்சி வந்தது. ரங்கசாமிக்கு அக்கா குமார்னு ஒன்று, அக்கா குமார் அங்கே கூப்பிட்டாங்க. அக்காவும் இல்லை குமாரும் இல்லை, பாஜக சேர்ந்து. இப்படித்தான். இப்போ இதே ஆலோசனை தான் விஜய்க்கு. விஜய் பொங்கல் பண்டிகை காணா, கரும்பு வருமானம் பார்த்தா காண, தொண்டனுக்கு ஏன் அவர் வந்ததுலேருந்து முராரி ராகம் பாடிட்டு சோகத்தில் கிடக்கிறாரு. ஏன்னா அவளை கொண்டு இப்படி சிக்க வச்சிட்டீங்களாடா. இங்கேயே இருந்து அசராக்கார்கிட்டே அதை பஞ்சாயத்து பேசிட்டு இருக்கலாம். உள்ளூர் ஜோஸ் தங்கையான பஞ்சாயத்து பேசுற. டெல்லியில் இந்தியெல்லாம் பேசுறானு, என்ன பண்றானே தெரியல. ஆள் ஆர்வம் இல்லாமல் ரூம்ல உட்கார வச்சிடறாங்க. டெல்லியில் காலையில் 6 மணிக்கே பிளைட்டில் போக வேண்டியதாக இருக்குது பணியில். நம்ம ஊரில் ஒரு பெரிய படையோடு போயிருக்கலாம். எங்கே? கமிஷனர் ஆஃபீஸுக்கு விசாரணைக்கு. இப்போ சிபிசிஐடி ஆஃபீஸுக்கு போயிருக்கலாம். அங்கே மிரட்டுறானுங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. 6 மணிக்கு கடும் குளிரில் போகிறாரு. பணிச்சை பார்த்தீங்களா? டெல்லி ஃப்ளைட்டுக்கு. அப்போ ஒரிஜினல் நம்மளை சிக்க வச்சிட்டாரு. இந்த வழக்கு முதல்ல சிபிஐ வேணும்னு போட்டதை இறந்து போன ஒரு பையனுடைய அப்பா, அது யாரு போட்டானே தெரியல. அந்த வழக்கை முதல்ல தொடுத்தது யாருன்னு தெரியலங்க. அந்த அவங்க அப்பாவுக்கு சிபிஐ விசாரணை கேட்குற அளவுக்கு வசதியோ பின்னணியோ இல்லை. ஒருவேளை பாஜகவினுடைய ரகசிய ஆட்கள் தான் இந்த வழக்கை சிபிஐக்கு போய் நம்ம இப்படி மாட்டிட்டு முடிக்கிறோமேன்னு பொங்கலுக்கு யாரையுமே சந்திக்கல. பொங்கலுக்கு யாரையும் சந்திக்கல. அப்போ அந்த அளவுக்கு அவருக்கு என்ன மன அழுத்தம். இதுல வேற காங்கிரஸுக்கு போன வேற ஒரு கும்பல், அது 2வது அழுத்தம். எத்தனை அழுத்தத்தை காலையில் எழுந்திரிச்சா ஷூட்டிங் போனோம், கேரளவில் ஷூட்டிங் வந்தோம், இப்போ கட்சி ஆரம்பிச்சு அங்கங்கே மிரட்டுறாங்க. அங்கங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. இந்த கண்டிஷனில் இப்போ பொங்கல் விழா, இதில் திரிஷா மீனாட்ட உதவி கேட்டதாக ஒரு செய்தி. ஏன்னா எல் முருகன் தான் வீட்டில் தான் பொங்க வச்சாங்க. இப்போ தயவு செய்து விஜய்க்கு ஆதரவு கரம் நீட்டுங்கள். ஏன்னா இப்போ கலா மாஸ்டரும் மீனாவும் எல் முருகனுக்கு ரொம்ப நெருக்கம். மீனா யாருக்கு நெருக்கம்? திரிஷாவுக்கு நெருக்கம். இப்போ அரசியல் பூரா எங்கே போயிடுச்சு? மீனா வீட்டில் திரிஷா வீட்டில் கலா மாஸ்டர் வீட்டில் போயிடுச்சு. இப்போ என்ன ஆதவரிச்சுனா புஷி ஆனந்து இவங்க எல்லாம் அரசியல் போடும். அதெல்லாம் முதல்ல எனக்கு ஒரு நண்பர் சொன்னார், பாண்டிச்சேரியில் இந்த போலீஸ் தேடிச்சல்ல ஒரு விரவு கடை இருக்கா, இன்னும் விரவு கடை வச்சிருக்காராம். அங்கே போய் லுங்கி கட்டிட்டு போய் பின்னாடி படுத்துட்டாராம். 3 நாள் அங்கே தான் தலைமுறை வளர்ந்துருக்காரு புஷி. ஏன்னா விரவு கடையில் ஒன்று தேட மாட்டான்ல. இது 5 லட்சத்தில் ஹோட்டல், 7 ஸ்டார் ஹோட்டலு, சிஎம் வீடில் கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் போலீஸ் வலை வீசி தேடி இருக்காங்க. இவர் எங்கே இருந்திருக்காரு? விரவு கடை முடிச்சாவிய மாறி லுங்கி கட்டிட்டு 3 நாள் விரவு கடை படுக்கிற அங்கேயே படுத்துட்டு 3 நாள் போலீஸ் அவன் வரவே மாட்டான். இங்கே போய் தேடுவானா? எப்படி இப்படி அரசியல் புஷிட்டு இருந்து இப்போ எங்கே போயிடுச்சு? மீனா கலா மாஸ்டர் திரிஷாட்ட போய் ஒரு மாதிரி காம்பரமிஷா ஆகி விஜய்க்கான மன அழுத்தம் குறைக்கப்படுகிற நாள் வெகு 23ஆம் தேதி மோடி வருகிற பொழுது அந்த மேடையில் நீங்கள் ஜனநாயகம் ரிலீஸ் ஆயிரும், ஜனநாயகமும் ரிலீஸ் ஆயிரும். பார்க்கலாம் சார், நிறைய விஷயங்கள் சொல்றீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி பாண்டியன் சார். நன்றி, வணக்கம்.